டே 43 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். நான் எப்பதான் கனவெல்லாம் பழிக்குதே அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட போறேன்னு தெரியல. சரி அது இருக்கட்டும், எது மேட் எது ஆறானே தெரியல. தெரியாதவங்க ரூமுக்கு வந்தா மேட் நினைச்சு ஆறாவது தொடச்சிருவாங்க போல. ஏன்னா அவ்வளவு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, எந்த ரியாக்ஷனும் தராம. எப்பயும் போலதான் நம்மளோட வேலையை கச்சிதமா பார்க்க போயாச்சு. காலேஜ்ல இத்தனை வருஷமா இருக்கும், ஆனா இன்னைக்கு தான் நாங்க ஒரு நல்ல ஸ்பாட்டா கண்டுபிடிச்சோம். ஓடி உட்காந்து கருத்து பேசுறதுக்கு. கருத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாய் இல்லாம இருந்தா எப்படி, அதனால வெளியில வந்து எம்எஃப்சில ஒரு சாய் நாக் அவுட் பண்ணியாச்சு. அருமையான டீயை பொறுமையா குடிச்சாச்சு. தேநீர் குடிச்ச தெளிவுல தெனாவட்டா வீட்டுக்கு நடந்து வந்தாச்சு. நம்ம தான் போனை பார்த்து நாக் அவுட் ஆகி கிடக்குறோம்னு நினைச்சா தேனிக்கார நண்பர் ஆராக்கு போன் யூஸ் பண்றதுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கா. அவளும் இன்ஸ்டாவை இனிமையா பார்த்துட்டு இருக்கா. நண்பர்களே என்னன்னு தெரியல, அண்ணனுக்கு ஒரு பெரிய பிம்பிளா வந்துட்டு இருக்கு. ரொம்ப பெருசாவும் இல்ல, ஒரு மாதிரி ரெட்டிஷா வந்திருக்கு. நிறைய டோலிங்க அண்ணனை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி நீங்க காண்டாய் கூட்டுன்னு போங்கடா, போட்டுற போறேன் அப்படின்னு சொல்றது காத்து வாக்குல என் காதுக்கு வருது. இன்னைக்கான முதல் இன்ஃபர்மேஷன் மங்களகரமா ஆரம்பிக்கலாம். அதாவது இது என் ரெசல்யூஷன்ல இருந்த ஒரு விஷயம் தான். அதாவது என்னன்னா, யாராச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் அவங்கள்ட்ட பேசி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கத்துக்க போறேன். இது சிம்பிளான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும், ஆனா இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதோட வலி. முட்டை போடுற கோழிக்கு தான்டா வலி தெரியும். வலின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வலி மாதிரி வேற எங்கேயோ போயாச்சு. போன இடத்துல ஒரு சாயை ஒன்று நாக் அவுட் பண்ணிட்டு டேவி வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.